சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மதுரை மாநாடு வெற்றிகரமாக இன்று மதியம் 3:30 மணியளவில் தொடங்க உள்ள நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வரவுள்ளாரா? வெளியான தகவலால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில், அதாவது பராபத்தி என்ற பகுதியில் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைக்கப்பட்டுள்ள 506 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற திட்டமிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி இன்று மதியம் 3:15 மணியளவில் நடைபெறும் என்றும் 7:30 மணி அளவில் முடிவடையும் என்றும், இதில் கிட்டத்தட்ட 100 அடி கொடிக்கம்பம் நேற்று விழுந்ததில் அசம்பாவிதம் நடைபெற்றதில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திட்டமிடப்பட்ட அனைத்து முன்னேற்பாடுகள் பற்றி சுருக்கமாக முதலில் பார்த்துவிடலாம். 40 டிராக்டர்கள், 3500 போலீஸ், 6550 பவுன்சர்கள், கிட்டத்தட்ட 70 ஆம்புலன்ஸுகள் முன்னெச்சரிக்கையாக அங்கு பாதுகாப்பு வசதிக்காக நிறுவப்பட்டுள்ளது. சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாலோ அல்லது சிறப்பு விருந்தினராக வந்தாலோ அவர் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடியும். அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா இல்லையா என்பது இன்றைக்குள் தெரிந்துவிடும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்தால்தான் அதிமுக வெற்றியடையும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் அதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாத அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு தோல்விக்குத்தான் வழிவகுக்கப் போகிறார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அல்லது அதிமுகவுடன் இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.